வாடை திரைப்படம் பார்த்துவிட்டு நடிகர் சிவகார்த்திகேயன் சொன்ன கருத்து இயக்குநர்கள் ப. ரஞ்சித் மற்றும் மாரி செல்வராஜை கொந்தளிக்க வைத்திருக்கிறது. இதன் பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் என வரிசையாக ஹிட் படங்களை இயக்கி தமிழ் திரைத்துறையில் தடம் பதித்திருக்கிறார் இயக்குனர் மாரி செல்வராஜ். இப்போது தனது இளம் வயது வாழ்க்கை கதையை மையமாக கொண்டு அவர் படைப்பில் வந்திருக்கும் படம்தான் வாழை. இந்நிலையில் வாழை பட ட்ரெய்லர் வெளியிட்ட விழாவில் வீடியோ வாயிலாக சிவகார்த்திகேயன் பேசியதுதான் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. அப்படி என்னதான் பேசினார் அவர்? கதைகள் இருக்குன்றது தெரியாது. பரியேறும் பெருமாள் முதல் படம் பார்த்தோன்னே என்னை பயங்கர சந்தோஷப்படுத்தினாரு, ஆச்சரியப்படுத்தினாரு. அவர் ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இப்படி ஒரு படம் எடுத்திருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் பண்ண எல்லா படங்களுமே நம்ம பார்த்தோம். கர்ணன், மாமன்னன் எல்லாமே அவருக்கு நிறைய பேர் வாங்கி கொடுத்தது. அவர் எப்படிப்பட்ட ஃபிலிம் மேக்கர்னு மக்களுக்கு தெரிஞ்சது. எல்லாமே நிறைய ஆக்ஷன் அதுக்குள்ள போயிட்டாரு. இந்த முறை முழுக்க வாழ்வியலை மட்டுமே சார்ந்து ஒரு படம் சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகா இருக்கு. இன்னும் நிறைய படம் இந்த வாழ்வியல் சார்ந்து அவர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு இப்ப பரியேறும் பெருமாளுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஃபிலிமா வாழை மாறிடுச்சு. என்ன நினைத்து சிவகார்த்திகேயன் இதை பேசினார் என தெரியவில்லை. ஆனால் அவரின் இந்த கருத்து ப. ரஞ்சித்தை கொந்தளிக்க வைத்திருக்கிறது. வலிகளை சொன்னால் ஏற்றுக்கொள்ளும் சமூகம் திருப்பி அடித்தால் பிடிக்கவில்லை என சொல்வதா என கொந்தளித்திருக்கிறார் ப. ரஞ்சித். இருவரின் பேச்சுகளும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த சூழலில் தற்போது மாரி செல்வராஜும் இது குறித்து பேசியிருக்கிறார். எளிய மனிதர்கள் கதைகளை பேசும்போது அவர்களுக்கு நெருக்கமான கோபத்தை பதிவு செய்கையில் அதை சமூகத்திற்கு எதிராக மாற்ற முனைவதால் ஒரு படைப்பாளியாக சுதந்திரமாக தன்னால் செயல்பட முடியவில்லை என்று வருத்தம் தெரிவித்திருக்கிறார். ட்ரெய்லர் வெளியிட்ட விழாவில் நடந்த இந்த சம்பவம் இப்போது வரை சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.